கடும் மோதல்களுக்கு மத்தியில் ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக இந்தியா செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பான வழித்தடம் வழங்கப்படும் என்று இந்தியாவுக்கான ஈரான் தூதர் மமுகமது ஃபத்தாலி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அணுசக்தி ஒப்பந்தம் உள்ளிட்ட பல காரணங்களை கூறி ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் இரு தரப்புக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அரபிக்கடலில் உள்ள ஹார்மூஸ் ஜலசந்தி பகுதியில் கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் பெரும் பங்கு இந்த வழியாக நடைபெறுவதால் பல நாடுகள் சிக்கலில் சிக்கியுள்ளன. இந்தியாவுக்கும் பெரும்பாலான கச்சா எண்ணெய் இதே வழியாக வருவதால் சில இடங்களில் எல்பிஜி மற்றும் எரிவாயு விநியோகத்திலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சியுடன் தொலைபேசியில் பேசி இந்தியாவின் எண்ணெய் தேவையை விளக்கி இந்திய கப்பல்களுக்கு பாதுகாப்பாக செல்ல அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலாக இந்தியா நட்பு நாடு என்பதால் ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல வழிவிடப்படும் என்று ஈரான் தூதர் முகமது ஃபத்தாலி உறுதியளித்துள்ளார்.